ஸோ ராமநாதபுரம், ஸோ ராம்நாடு ரயில்வே ஸ்டேஷன் தாண்டின ஒன்றுமே நீங்கள் பார்க்கலாம். தாண்டின ஒன்றுமே தண்டவாளத்தை ஒட்டினா மாதிரியே தென்னந்தோப்பு, பனந்தோப்பு, அப்படி ஒரு எம்டி இடமே பார்க்க முடியாது. அப்படியே ரயில்வே ட்ராக் ஒட்டினா மாதிரியே நீங்கள் பாருங்களேன். அப்படியே பச்சை பசுமையாக நீங்கள் ராமநாதபுரத்தை அந்த காலத்திலேருந்தே அதை வச்சுருக்காங்கன்னு தோன்றுறது. குறிப்பாக பனைமரம், தென்னை மரம், ஸோ ரெண்டுமே எங்கே கண்ணு பார்த்தாலும் பனை மரம் பாருங்களேன். ஸோ அப்படி ஒரு பனை மரம் வந்து நம்ம ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டின ஒன்றில் அப்படியே இருக்கும் பாருங்கள். சப்வே போடுறது. ஸோ அப்படியே தோப்பா, பனந்தோப்பு, தென்னந்தோப்பு மயமாக இருக்குது. கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அதுவும் அந்த காற்று, சேது சமுத்திரத்தினுடைய காற்று அப்படி ஒரு கண்கொள்ளா ஒரு அந்த தென்றல். அதுவும் இப்போ வெயில் அடித்து கரெக்டாக மேகமூட்டத்தோட பரமக்குடியில் இருக்கும் பொழுது மழைத்தூரல்கள் அப்படியே வெல்கம் பண்ணார் ராமநாத சுவாமி. அதுதான் சொல்லணும். ஏன்னா மழைத்தூரல், மேகக்கூட்டம், ஸோ அப்படி ஒரு மகா பேர் இன்பத்தை இன்றைய தினம் அப்படியே சில்லுன்னு டோட்டலி, அதுவும் ஈஸ்ட் நோக்கி போகுது இல்லைங்களா. ஸோ மேற்குலேருந்து போகிறேன். ஸோ அந்த காற்று, தென்றல் காற்று, அதுவும் இப்போ எடுக்கிற பாருங்கள். இந்த ஜன்னல், இந்த ஜன்னல் பாருங்கள், ட்ரெயினுடைய ஜன்னல் ஓப்பன், நடுப்புற இதுவே கிடையாது பாருங்கள். அப்படி ஒரு காட்சியை ட்ரெயினில் இருந்து, இந்த பேசஞ்சர் ட்ரெயின் ராமேஸ்வரம், மதுரை டு ராமேஸ்வரம் சொல்லக்கூடிய பேசஞ்சர் மாலை 1 மணிக்கு எடுத்து இந்த வண்டியானது மாலை 4 மணிக்கெலாம் ரீச் ஆகிடுது. பாருங்கள், எங்கே பார்த்தாலும் பனைமரம், அப்படி ஒரு தென்றலை காற்று அனுபவிச்சுட்டு இந்த வீடியோ பதிவிட்டுருக்கேன் பாருங்கள். ஸோ மண்டபம் வரப்போகிறது, வர ஸ்டாப்பிங் மண்டபம். அதுக்கு அடுத்தது பாம்பன் பிரிட்ஜு. ஃபண்டாஸ்டிக் கிளைமேட். அருமையான ஒரு தென்றல் காற்று மாதிரி இருக்குவாங்க. இந்த கோடை காலத்தினுடைய முடிகிற சமயம், அதான் இளவேநீர் காலம் தொடங்கிடுச்சு. தொடங்கிய காலத்தில் இப்போது அருமையாக இளவேநீர் கால காற்று. டிஎக்ஸ் அண்ட் டிகேஎஸ் பாருங்கள். இது ஒரு ஸ்டேஷன், உச்சிப்பிள்ளை. மண்டபத்துக்கு முந்தின ஸ்டேஷன் இது. வந்து சிங்கிள் லைன் தான் இங்கே ஒர்க்கிங்கு. ஸோ எதிர் வண்டி வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு வண்டி நின்று தான் போகணும். ஒவ்வொரு பாருங்கள், காசி தீர்த்தம். ஸோ ஈசா பேக்கில் வச்சுருக்கேன் பாருங்கள். ஈசாவும் டிஎக்ஸ் அண்ட் டிகேஎஸோட பயணிக்கிறாரு. இது ஈசாவில் வாங்கின பேகு. எப்படி இருக்கார் பாருங்கள். அடியனோட ராமேஸ்வரம் வராரு. ஸோ கிளம்பிச்சிருந்த ட்ரெயின் உச்சிப்பிள்ளை இந்த ரயில் நிலையம். ஏன்னா சமுத்திரம் இல்லையா, இது மன்னார் வளைகுடா. இங்கே வர்றது மன்னார் வளைகுடா, தலைமன்னார். ஸோ அதனால் எல்லோருமே என்ன நினச்சிப்போம், வங்காள விரிகுடாவும் கன்னியாகுமரின்னு நினச்சிப்போம். 2 நதியும் கலக்கிற இடம். அது கிடையாது. ராமேஸ்வரத்தில் இருக்கிறது மன்னார் வளைகுடா. அதனால் கன்னியாகுமரி தான் உங்களுக்கு வங்காள விரிகுடாவும் அரபிக்கடலும் கலக்கிற இடம். ரைட்டுங்களா. அங்கே முக்கூடல் சங்கமம், 3 கடல். நல்ல அருமையான இடம். ராம்நாத் டு ராமேஸ்வரம் சிங்கிள் ட்ராக் தான், சிங்கிள் ட்ராக் ஒர்க்கிங்கு.
நல்ல அருமையாக இருக்குது. ஒரு ஆட்டோ டிரைவர் தான் சொன்னார் மதுரையில், ஏன் சார் பஸ்ஸில் போகிறீங்க, 40 ரூபா கொடுத்து பேசஞ்சரு 1 மணிக்கு, அவர் வந்து 12 மணிக்குட்டார். அதனால் மதுரையில் சாப்பாடு ரெடி ஆகணும் முன்னாடியே கொஞ்சம் லேட் ஆகும்னாங்க. சரி, ஒரு வெஜிடபிள் பிரியாணி நம்ம சபரீஷர் ஹோட்டலில், நான் மதுரையில் போனால் எப்பொழுதுமே சபரீஷர் ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன். நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஹோட்டல் சபரீஷ். நீங்கள் கூட மதுரை வந்தீங்கன்னா சபரீஷுக்கு போங்க. நல்ல சிறப்பான சாப்பாடு, சிறப்பான டிஃபனு, கூட்டம்னா அலை மோதும். ஒவ்வொரு ட்ரிப்பு நான் போகும்போது அந்த இட்லி சாம்பார், ஐயோயோ கூட்டம், அப்படி ஒரு கூட்டம் ஹோட்டல் சபரீஷில் இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அதே மாதிரி நல்ல ஃபுட்டாகவும் இருக்கும். நீங்கள் மதுரை போனீங்கன்னா ஹோட்டல் சபரீஷ் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். ஆன் த வே டு நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிற வழியிலே தான். மிகவும் சிறப்பான பயணம் பாருங்கள். இன்றைக்கி இவ்வளவு ஏற்பாடு பண்ணி, சிவபெருமான் ஏற்பாடு பண்ணிவிட்டு அடியேனா 3:10 மணிக்கு காத்தால எழுப்பி விட்டார். இவ்வளோ வசதியெல்லாம் செட் பண்ணி இந்த வண்டிக்கு போனோம், இந்த ட்ரெயினில் போனோம், வந்தே பாரத்தில் இன்றைக்கி ட்ராவல் பண்ணணும். அப்படி ஒரு சிவ பயணமாக நம்ம காசி யாத்திரையானது அந்த முடிவுறும் சமயத்தில் அப்படி ஒரு ஆனந்த மகிழ்ச்சியே சிவபெருமான் பாருங்கள். 44 டிகிரி வெயில், கோடைக்காலம். இந்த கோடை காலத்தில் நாம் காசி போயிட்டு வர்றதுன்றது சாதாரண விஷயம் அல்ல. ஸோ அப்படி ஒரு கோடை காலத்துலேயும் குளிர்காலத்தில் நான் பல தடவை குளிர்காலத்தில் போயிருக்கேன். எங்கள் மதர்னுடைய அஸ்தியானது அக்டோபர் மாதம், எங்கள் ஃபாதர்னுடைய அஸ்தியானது ஆகஸ்ட்டு. அதெல்லாம் பிளான் பண்ணி நான் போக முடியும். என்றைக்கு இறப்பாருன்னு நமக்கா தெரியும். அன்றைக்கி மறுநாளே கொண்டு போயிட்டேன். ஆனால் அம்மானுடைய அஸ்தியை 3 மாதம் வச்சிருந்து அங்கேயே பரியல் கிரவுண்ட்லேயே 3 மாதம் பேர் எழுதி அதை வாரம் ஒரு முறை போய் பார்ப்பேன். அதுக்குன்னு ஒரு ஆளை வந்து நேம் பண்ணி ஒவ்வொரு வாரமும் அஸ்தி இருக்குதான்னு போய் பார்த்துட்டு வருவேன். அப்படி ஒரு பேக் பண்ணி சீல்லாம் பண்ணி 3 மாதம் வச்சுருந்து அதை 2 பகுதியாக பிரித்து, அம்மானுடைய அஸ்தி ஆகட்டும், அடியேன் மாமனாருடைய அஸ்தி. அம்மானுடைய அஸ்தி 1999, சாரி முதல்ல மாமனாருடைய அஸ்தி 1991. அடுத்தது அம்மானுடைய எனது தாயார் சங்கரியம்மாள், மாமனார் பேர் டி.கே. கோபால், எங்கள் மதருடைய பேர் வந்து சங்கரியம்மாள். சங்கரியம்மாளுடைய அஸ்தி 1999 அக்டோபர் உயிர் விட்டாங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2 கிளம்புனேன். நல்ல கடுமையான குளிர். அப்போது கங்காவில் குளிக்கவே முடியல. அப்படி ஒரு ஸ்நானம் பண்ணிவிட்டு திரிவேணி சங்கமத்தில் ஒரு பார்ட்டும் 2வது பார்ட் அதே நாளில் நம்ம காசி விஸ்வநாதர் காசியில் அங்கேயும் கரைச்சிட்டு ஒவ்வொரு தடவையும் போகும்போது, அடுத்தது 3வது எங்கள் அப்பாவுக்கு போனேன். எங்கள் அப்பாவுக்கு போகும்போது என்னுடைய குடும்பத்தோடு போயிட்டு வந்தேன். என்னுடைய பையன், என்னுடைய மகள், என்னுடைய மனைவி, அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய அத்தை பொண்ணு, எங்கள் அப்பாவுக்கு சொந்த தங்கச்சி, பெரிய பொண்ணு. ஸோ அந்த மாவையும் எடுத்துகிட்டு போனேன். அதனால் ஸோ அப்படி ஒரு பாக்கியம். ஸோ நமச்சிவாயத்தோடு போயிட்டு வந்தேன். 5 பேரோடு போயிட்டு வந்தேன் நான். எங்கள் ஃபாதருடைய அஸ்தி கரைக்கும் போது குடும்பத்தோடு போயிட்டு வரலாம். ஒருத்தர் இருந்தாங்கன்னா போகக்கூடாது, தனியாக தான் போகணும். 2 பேருமே இறந்துட்ட பிற்பாடு குடும்பத்தோடு போயிட்டு அங்கே நம்ம பித்ரு காரியம் கொடுத்துட்டு வந்தால் அவ்வளோ புண்ணியம். ஸோ அப்படியாக அந்த 3 பேருனுடைய முதல்ல அடியனுடைய மாமனார் திருவாளர் டி.கே. கோபால், அடுத்தது என்னுடைய தாயார் 1999 திருமதி சங்கரியம்மாள், சங்கரி ராமச்சந்திரன். அடுத்தது 2002 அவர் உயிர் விட்ட மறுநாளே கிளம்புனேன் குடும்பத்தோட. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, பிளானும் கிடையாது. அப்படியே குடும்பத்தை சொந்தக்காரர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அப்படியே கிளம்புனேன். எந்த வித இதை பார்த்துக்குங்க அதை பார்த்துக்குங்கலாம் எதுவுமே சொல்லலை. அவங்கக்கிட்ட சாவியை கொடுத்துட்டு எங்கள் அக்கா பார்த்துக்கினாங்க, வீட்டை எங்கள் அக்கா பார்த்துக்கினாங்க, என் தம்பி ஒய்ஃப்லாம் பார்த்துக்கினாங்க, என் சுற்றத்தெல்லாம் அந்த
நாங்கள் வர வரைக்கும் சுற்றத்தார், அப்புறமா அந்த 8ஆம் துக்கத்துக்கு வந்துட்டேன். இதுக்கெல்லாம் உடனே ரிசர்வேஷன் கட்டிட்டு பாருங்கள், அதுதானே பியூட்டி. அன்றைக்கி உயிர் விட்டார், எல்லாம் ஈமச்சடங்கு முடிஞ்ச பிற்பாடு மறுநாள் பாலை முடிச்சிட்டு அதுக்கு மறுநாள் கிளம்பிட்டோம். ஆமாம். ஸோ காரியத்துக்குள்ளே வீடு திரும்பிட்டோம். ஸோ அப்படி ஒரு ரிசர்வேஷனோட எல்லாமே 2 டயர் ஏசியில், அஸ்தி அத்தனையுமே 2 டயர் ஏசியில் பயணம் செய்தது. செகண்ட் கிளாஸில் இல்லை. பாருங்கள் எப்படி ஒரு அந்த புண்ணியம் செஞ்சுருக்காங்க பாருங்கள். அந்த 3 பேருமே 2 டயர் ஏசியில் அஸ்தி வந்து காசிக்கு போய் கரைக்கணுன்ற அந்த ஒரு பாக்கியம் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ அவங்களாம் முக்தி அடைய வச்சுட்டேன். என் மாமியாருக்கும் முக்தி அடைய வச்சுட்டேன். நடராஜர்கிட்ட போய் கடந்த 4 ஆண்டுகள் அவர்கிட்ட அதுதான் எல்லாருக்கும் முக்தி வாங்கி கொடுக்கறது தான் வேலை. அதனால தான் எல்லா ஊருக்கும் சிவஸ்தலம்லாம் பிரயாணம் அவர் கொடுக்குறாரு, நான் இல்லை. நான் என்னுடைய ஏற்பாடே இல்லை. எந்த பாருங்க இன்றைக்கி வர்றது கூட அவர் காலங்கத்தால் எந்த ரிசர்வேஷன் இல்லை, ஒன்றும் இல்லை. அதே மாதிரி பாருங்கள் நம்ம பரமக்குடியில் மேக மூட்டத்தோடு நல்ல காற்றோட்டத்தோடு அப்படியே அந்த மேக மலையில் எப்படி ஒரு மேகக்கூட்டம் திரண்டு அந்த சில்னஸ் வருமோ அப்படி அந்த சில்னஸோடு இப்போ அடியே இப்போ மண்டபம் நோக்கி மண்டபம் வந்துவிட்டு, ஸோ மண்டபத்திலிருந்து அடுத்து பாம்பன் பாலம் பதிவு. ஸோ சியூ அட் பாம்பன் பிரிட்ஜ் எடுக்க போகிறேன். அதனால் இந்த வீடியோவை அடியே நான் நிறுத்திக்கிறேன். அங்கே பாருங்கள் மண்டபம் ரோடு, பாம்பனுக்கு போகக்கூடிய ரோடு, அந்த ஹைவேஸு அப்படியே பாம்பன் பிரிட்ஜு போகும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ அடுத்த பதிவில் பாம்பன் பிரிட்ஜோட அடியே பாம்பன் பாலத்தையும் காமிச்சிட்டு பாம்பன் பிரிட்ஜையும் காமிக்கிறேன். ஸோ அடுத்த எபிசோடில் பாம்பன் பிரிட்ஜை பார்க்கலாம். நற்றுணையாவது நமச்சிவாயமே. சிவாய நம்ம சிவாய நம்ம. உங்கள் டிகேஎஸ். மண்டபம் வந்துட்டு மண்டபம் ரயில்வே நிலையம் பாருங்கள். பேக்ரவுண்ட் மண்டபம் ரயில் நிலையம் பாருங்கள். மண்டபம் ரயில் நிலையம். மண்டபம் காற்று சும்மா பிச்சு வதருது, சில்லுன்னு அடிக்குது. மண்டபம் ரயில் நிலையம். தலையை வெளியே விட்டுக்கிட்டு எடுக்கிறேன் ட்ரெயினில். சிவாய நம்ம சிவாய நம்ம சிவாய நம்ம. இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும், போட்டு பார்க்கணும். யூடியூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணலாம், போட்டு பார்க்கலாம். அதுவும் ஸ்மார்ட் டிவி இருந்ததுன்னா நல்லா பிக் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். மண்டபத்துலேருந்து வண்டி கிளம்புது. அடுத்த பதிவு பாம்பன் பிரிட்ஜு. ஸோ பாம்பன் பிரிட்ஜு பதிவில் மீண்டும் சந்திப்போம். நற்றுணையாவது நமச்சிவாயமே. சிவாய நம்ம சிவாய நம்ம சிவாய நம்ம. அவன் அருளாலே அவன் கால் வணங்கி. உங்கள் டிகேஎஸ் அட் மண்டபம் ரயில் நிலையம். வண்டி புறப்பட்டாச்சு. பாம்பன் பிரிட்ஜை நோக்கி பயணம்.